லேட்டஸ்டா பல நாட்களுக்கு அப்புறமா பல சேனல்களுக்கு நிக்சன் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துட்டு வராரு. அதுல இப்ப ரீசெண்டா அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிக்சனை பேட்டி எடுக்கிற அந்த தொகுப்பாளர் வந்துட்டு இந்த மாதிரி நிக்சன் கேட்டிருப்பாங்க, நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஐஷு பின்னாடி சுத்துனீங்களா, அது எதுக்காக, ஏன் அப்படி சுத்துனீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு நிக்சன் பாத்தீங்கன்னா, என்னது நான் ஐஷு பின்னாடி சுத்தினா, என்னங்க நீங்க இப்படிலாம் கேக்குறீங்க, நான்லாம் ஐஷு பின்னாடி சுத்தல, ஐஷு வேணா என் பின்னாடி சுத்தி இருக்கலாம், அது மட்டும் இல்லாம எனக்கு அவங்க பின்னாடி சுத்துறதுல அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் இல்ல, உங்களுக்கு வேணா என் பின்னாடி சுத்துறதுல ஒரு ஆர்வம் இருந்திருக்கலாம், ஆனா எனக்கெல்லாம் அப்படி இல்ல, நான் என்னோட கவனம் எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள கேம்ல மட்டும்தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பிரதீப்க்கு நீங்க ஏன் ரெட் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இதே மாதிரி தான், அதாவது பிரதீப் பத்தி எல்லாம் பேசினாலே எனக்கு சிரிப்பு வருதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதனால பாத்தீங்கன்னா நிக்சனை பல பேர் இப்ப வறுத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா ஐஷு பாத்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு போஸ்டே பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்காடுறா, நீ ஒழுங்கா இருந்த அப்படின்னா அதுக்கப்புறம் நீ என்ன பத்தி பேச அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டே பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிக்சன் ஏன்பா நீ வெளியில வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி தெரியாம சில தப்புகளை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டிருந்த அப்படின்னா நாங்க ஒன்னும் பயங்கரமா மதிச்சிருப்போம், ஆனா நீ யாரோ சொல்லி கொடுத்த இந்த மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க, யார் சொல்லி தந்து நீ இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு தெரியும், வனிதாக்கா சொல்லி தானே நீ இப்படி எல்லாம் பேசுற, அப்படி மட்டும் இல்ல புள்ளி கேங்ல இருந்த எல்லாருமே வனிதாக்கோட பேச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க இதுக்கான பலனெல்லாம் கண்டிப்பா அனுபவிப்பீங்க அப்படின்ட்டு சும்மா கமெண்ட்ஸ்ல தாளிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க.